Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தோரம் பருப்பை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் மாதிரி ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி கையால அமுக்கும்போது உடையணும், அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சமா மல்லித்தழை இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணனும். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், வேணானா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அரிசி மாவு, அரிசி வறுத்துட்டு அதை பொடி பண்ணி பொரியரிசி மாவு கூட இருந்துச்சுன்னா டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே சேர்க்காம டேரெக்டாகவே பண்ணிடலாம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு தான் குழம்புல போடணும், இல்லைனா கரைஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். இதில் எல்லாமே குழம்புல போடலை அப்படின்னா மசால் வடை செய்வோம்ல, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லாமே குழம்புல போடுறதுக்காக ஸ்டீம் பண்ணுறேன். இது ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பை தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நல்லா சாஃப்டாக ஆகணும் அப்படின்லாம் இல்லை. அப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளையும் சேர்த்துட வேண்டியது தான். எல்லா உருண்டைகளும் சேர்த்து மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். தேங்காய்லாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.